கையே யாரும் விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க சுட்டுடும் அப்படியே. கண்ணு வச்சிருக்கியாமா? இதை போட்டு பார்த்தா நம்ம தெரிஞ்சிடும் டக்குன்னு மேலே வருதா. அதான் பதம். இந்த வந்துருச்சுல மேலே வந்துட்டால ஆயிடுச்சு. நான் எடுக்க போகிறேன். என்னடா இப்படி இருக்கு ஷேப்பில் அப்படின்னா பார்க்காதீங்க, சாப்பிட்டு பாருங்க நீங்கள். ஸோ ரவை போண்டா வந்துட்டு செய்ய போகிறோம். முடிஞ்சிருச்சு அவங்களோட பிரச்சனைகள்? பிரச்சனைகள்லாம் முடிஞ்சிருச்சு. ரவை போண்டா ஸ்டார்ட் பண்ணுங்க. ரவை போண்டா உங்களுக்கு பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். எங்கள் அக்கா வீட்டில் போய் ரொம்ப பிடிக்கும். கட்டுப்படுத்த சாப்பிட மாட்டேன். ஹைஜீனிக்கா இல்ல எவ்வளவு சுத்தமா இல்ல. அவன் வந்து சுத்தத்துக்காக சொல்லல, ஹெல்த் ரீசனுக்காக சொல்றான். அது டீப் ஃப்ரைட். இது வந்து அப்படியே உனக்கு இதுவானாலும் இது ரொம்ப சூட்ல தான் நம்ம பொரிக்கிறோம். அதுல இருக்க கிருமி செத்து போயிடும். அப்படியே உன்னோட இதாவே வச்சா அப்படியே கிருமி வந்து உங்களை வந்து கொன்றும் அப்படின்னு நினைச்சாலும் நீ திங்க போறது நம்ம மாவை. ஸோ ரவை போண்டா செய்ய போகிறோம். ரவை போண்டா செய்யலாமா? இந்த மாதிரி பெரிய கிருமிகிட்ட இருந்தே தப்பிச்சுடுறோம். இந்த கிருமி எல்லாம் நம்மளுக்கு ஒன்றும் செய்யாது. ஓ எங்களுக்கு கிருமின்னு வேறு சொல்லியா? கிருமி இதாங்க. நான் கிருமி போதனம் சொல்லிட்டேன். என்ன உனக்கு அழுக்கு உள்ள போச்சுன்னு ஒன்றும் இல்லை. சிலதெல்லாம் ரொம்ப மோசமா இருக்கும். அதெல்லாம் நமக்கே தெரியும். எப்படி இது பண்ணணும். 2 முட்டை போட்டேன். 2 முட்டையை போட்டு நல்லா அடிச்சுக்கோங்க. வீட்டர் இல்லையா? வீட்டர் தான் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஃப்ரெஷ்ஷாக தானே செய்யணும் சொல்லுவேன். ஃப்ரெஷ்ஷாக செய்யணும்னா இப்போ செய்யறதே ஃப்ரெஷ்ஷாக தான் செய்கிறோம். ஆர்டர் பண்ணியிருக்கேன் வரும். இல்லை பீட்டர் இருந்தால் ஃபாஸ்ட்டாக வேலை முடியும். என்னால் வந்து ரவை போண்டாக்கான இன்க்ரீடியன்ஸ் கொடுக்க முடியுமா என்னன்றது எனக்கு தெரியல. அது ட்ரை டு டூ. ஓகே இந்த மாதிரி நல்லா அடிச்சுக்கிட்டா போதும். பபிள்ஸ்லாம் வருதுல்ல, இந்த மாதிரி அடிச்சுக்கிட்டா போதும். எவ்வளோ சர்க்கரைன்னு பார்த்தீங்களா? இவ்வளோ சர்க்கரை போட மாட்டேன், நான் வந்து போட்டு காட்டுறேன். இவ்வளோ சர்க்கரை வந்து நம்ம உடம்புக்கு சேருது. கெட்டது. ஆமாம் கெட்டது தான். இப்போ நான் இந்த கப்பில் 2 கப்பு ரவை எடுத்திருக்கேன். அப்போ நான் இதில் ஒரு பாதியை முதல்ல சேர்த்துடுறேன். 1 கப்பு சர்க்கரை எடுத்து பாதி கப்பு சேர்த்துட்டேன். தெரில ஆயிலில் வந்து பொரிச்சிருக்கிறதுனால இது ரொம்ப ஆயிலி இதுவாக இருக்கும் அப்படின்றது கிடையாது. பிகாஸ் அது வந்து ஆயில் வந்துட்டு அந்தளவுக்கு இழுக்காது. ஆயில் வந்து யூஸ்வலாகவே வந்து ரொம்ப இழுக்காது. உங்களுக்கே பார்க்கும்போது தெரியும். ஸோ இதுதான் இன்க்ரீடியன்ட்ஸ். ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்நாக் வந்துட்டு பசங்க செஞ்சு தரீங்கன்னா வந்துட்டு இது வந்துட்டு சூப்பரான ஸ்நாக். ஆக்சுவலாக சொல்ல போனால் 1/2 கப்பு மைதா சேர்த்துக்கோங்க. அது அப்படியே அந்த ரவை வந்து ரொம்ப உளுத்த மாதிரி இருக்கக்கூடாதுல்ல, மைதா கொஞ்சம் சேர்த்துப்பேன். இந்த சர்க்கரை இன்னும் கொஞ்சம் சேர்த்துறேன். இப்போ வந்துட்டு இந்த மாதிரி கப்பில் 2 கப்பு ரவை, அதுக்கு வந்துட்டு 1/2 கப்பு மைதா, 3/4 கப்பு சர்க்கரை, 2 முட்டை, உப்பு வந்துட்டு எப்படி போடுவோம் அவ்வளோதான். ரவையை வறுத்து எடுத்துகிட்டு வந்தேன். வறுத்தாச்சு. லைட்டாக நெய் போட்டு அம்மா வந்து வறுத்துருக்காங்க. லைட்டாக வறுத்துருக்காங்க, ரொம்ப வறுக்கலை. அந்த அவ்வளோ ரவைக்கு ஒரு 2 ஸ்பூன் போட்டால் போதும். ஸோ ரொம்ப வெள்ளையாக இருக்கும்ல, இந்த மாதிரி கலர் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. அவ்வளோதான். இந்த காலத்துலலாம் வீட்டில் வச்சுருந்தாங்க. ஸோ அம்மா வந்து இந்த மாதிரி ஸ்பூன்லேயே வச்சு கரைச்சிருவாங்க. ஒரு அழகாக கரைஞ்சிருச்சு பாருங்க. இல்லை அந்த காலத்துல வச்சிருப்பாங்க. எங்கள் அம்மாலாம் இப்படி வச்சு சுற்றுல வச்சுருப்பாங்க. மத்து இல்லை, இப்படி வச்சுரு வீல் மாதிரி இருக்கும்ல, பீட்டர் மாதிரியே இருக்கும். அது இப்படி சுற்றணும். சுத்தணும்னா அது நல்லா அப்படியே இதாயிடும், அடிச்சிடும். அம்மா அப்படிதான் பண்ணுவோம். அந்த அச்சடிக்கலாம் பார்த்து நான் தான் செஞ்சேன். நீ செஞ்சிருக்கியா ஏதாவது வேலை? ஏன் அச்சடி இல்ல, வீட்டுல இருக்கேன்னு செஞ்சிருக்கேன். வீட்டுல இருக்கே இல்ல. ஐயோ மீண்டும் மீண்டுமா? நீ பீட்டர் அப்ப பார்த்ததே இல்ல? அம்மா கிட்ட அப்பெல்லாம் இல்ல, இருந்துச்சு. நான் செஞ்சிருக்கேன். மத்த வச்சுதான் செய்வேன். உங்க வீட்டு உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு நான் மத்த வச்சு கடைஞ்சிருக்கேன். அதை நீ செஞ்சிருக்க வழி எனக்கு தான் தெரியும். அதனால எனக்கு ஞாபகம் இருக்கு. எவ்வளோ ஆச்சரியமா செஞ்சு கொடுத்தீங்க. அதான் இப்படி இதுல வறண்டாடு போய் உட்காந்து செஞ்சிருந்து எடுத்துட்டு போனோம் மாப்பிள்ளை வீட்டுக்கு. அம்மா ஊர் எழுந்தப்ப பீட்ரு வச்சுதான் பண்ணாங்க. நான் பார்த்துருக்கேன். இந்த முட்டையை போட்டு விஷயம் இல்லை, அது ஆக்சுவலா விஷயம் கிடையாதுமா. அப்படி பீட்டர் மாதிரி இருக்கும், சைட்ல வீல் மாதிரி இதை வச்சு சுத்துவாங்க. இது நல்லா உனக்கு கனவுல என்ன இது ஏதாவது பண்ண? ஐயோ நீ அம்மா வச்சிருந்துச்சு பாரு மாதிரி. அப்ப தெரியல. இல்ல அம்மா இவங்க செஞ்சதா சொல்லவே இல்லை, நான் செஞ்சதா சொல்லல. ஆனா
நம்ம இங்க மண்ணடியில வந்து இருக்கேலே அம்மா நீங்க செய்யறதும் அவங்க சொல்லல, நான் செஞ்சாங்க சொல்லல. அம்மா வந்துட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா நன்னிமா வந்துட்டு ஒரு பீட்டரை வச்சு செஞ்சிருக்காங்கன்றதா சொல்றாங்க. அவ்வளவு நேரம் கடை வாங்காதான் மேபி வந்து நீங்க வந்துட்டு கையில செஞ்சா கை வலிக்குது. ஏமா பாருமா பதம் போதுமா அப்படின்னு கேட்டால இன்னும் கடையணும், இன்னும் இதுக்கெல்லாம் அப்படி தேவையில்லை, இது சும்மா கொஞ்ச நேரம் அடிச்சா போதும் கரைஞ்சி. ஆனா அந்த அச்சு அடைக்கிய ரொம்ப நேரம் அதுக்கு எப்படின்னா அப்படி தண்ணியா இருக்கணும், சக்கரை போடுவாங்க. இந்த முட்டையும் அதுவும் தண்ணியாயிரணும், கொஞ்சம் கூட இது இருக்கக்கூடாது, உட்காந்து கடைஞ்சிட்டே இருக்கணும். நான் சொல்றேன் இல்ல, நான் வீட்டுல எதுவுமே செஞ்சதில்லை, எதுக்கு நான் என்ன பொய்யா சொல்றேன், எதுவுமே நான் செஞ்சதில்லை. உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. அவ கண்ணை பாருங்க, கம்பளி பூச்சி மாதிரி இருக்கு. அழகா டிசைன் பண்ணிட்டு வந்திருக்கேன். அவளே போட்டாங்க. ஆமா, இங்க வா பண்ணி இருக்கேன். கரைஞ்சிருச்சு ஓரளவு. பாத்தீங்களா, இதுங்கெல்லாம் வச்சுக்கிட்டு நாங்க என்ன பண்ண போறோம், இதுங்க மீன்ஸ் நாங்க அப்படிதாங்க பேசுவோம் எங்க வீட்டுல. இந்த மாதிரி பசங்கள்லாம் வச்சு நான் என்ன பண்ண போறேன்னே தெரியல. அடிச்சாலும் திட்டுறாங்க, அடிக்கலனாலும் திட்டுறாங்க, அது வேற ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு வீட்டுல. நான் என்னதான் பண்றதுன்னு தெரியல. இவங்க வந்து அடிக்க கூடாது பிள்ளைங்களை, அடிக்காம அதட்டாம லைட்டா லேசா அடிச்சு அடிக்க கூடாது. நீ சொல்றீங்க, நான் அடிச்சிருக்கேன், நான் நல்லாவே அடிச்சிருக்கேன். அதுக்காக வந்து ஏதாவது சொல்றேன், அது பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன், இப்பெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன். இந்த மாதிரி பலகாரம்லாம் செய்யும்போது வீட்டில் ஏதோ ஃபங்க்ஷன் நடக்க போகுது, வீட்டில் ஏதோ வந்துட்டு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்க போகுதுன்ற மாதிரி ஃபீல் ஆகுது. அது ஏன்னு தெரியல. அதிர்சம் இந்த மாதிரி இதெல்லாம் இப்படி அம்மா பெரியம்மா அந்த மாதிரிலாம் சேர்ந்து செய்யும் போது அந்த ஒரு இது வரும்ல, ஒய்ப் வரும்ல, இந்த மாதிரி ஒரு ஒய்ப் கொஞ்சம் வச்சுக்கோங்க. மைதாவும் போட்டுக்கோ, மைதாவும் எதுவும் சைமல்டேனியஸாக அப்படி போட்டுக்கோங்க. இல்ல திரட்டி வைக்கிற பால்கோவா மாதிரி இருக்கு. ஆனா இந்த மாதிரி எடுத்து சாப்பிட்டா நல்லா இருக்கும், எனக்கு கூட பிடிக்கும் பால்கோவா மாதிரி. இப்போ இதுக்கு கையே யாரும் விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, சுட்டுடும். அப்படியே கண்ணு வச்சிருக்கியாமா? இவ்வளோ உப்பு போட்டுக்கலாம், இது கொஞ்சம், அப்புறம் ஒரு பெஞ்சும் போட்டுக்கணும். உப்பு போட்டால் தான் அதை கொஞ்சம் நமக்கு எடுத்து அந்த புளிப்பா போட்டுக்கோ. கொஞ்சம் போட்டு அம்மா சக்கரை போடுங்க, எனக்கு கொஞ்சம் ஓட்டு கொடுங்க. தரமா ஏறுமா, அது முட்டை வேகாது. அது பார்க்கும்போது அந்த கன்சிஸ்டன்சி பாருங்க, பயங்கரமா இருக்கு. இதான் கன்சிஸ்டன்சி. மறுபடியும் சக்கரை அவங்க சாப்பிட்டுட்டு பத்தலை. இந்த மாதிரி மணலா இருக்கணும். மணலா இப்போ தண்ணி சேர்ப்பேன். ஆமா, இல்ல தண்ணி அது எப்படி சேர்க்காம கொஞ்சம் ஊறும். அப்ப நீங்க ஒரு கப் ஃபுல்லாவே போட்டீங்களா? ஒரு கப்புல ஒரு ஸ்பூன் விட்டுட்டேன். ஒரு ஏங்க அதாங்க கரெக்ட் போட்டிருக்கேன். சாரி ஃபார் தி கன்ஃபியூஷன் கைஸ், நான் திருப்பி சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. என்னடி வாய்ஸ் இது? 2 கப் ரவை, 1 கப் சர்க்கரை, அரை கப்பு மைதா, 2 முட்டை. அவ்வளவுதானே? இதுக்கப்புறம் எதுவும் சேர்க்க மாட்டீங்களே? பக்கிங்களா? பறக்காதீங்க, பக்கிங்களா? இரு தரேன், விரட்டிடுறேன், நீ வாயில போட்டு அப்படியே தாங்கன்றாங்க. இந்த அளவுக்கு இருக்கு உங்களுக்கு. இதனுடைய ஸ்மெல் இருந்தா ஓகேனா சுட்டு சாப்பிடுங்க. சில ஏன்னா ஏலக்காய் தூள் போடுறதுனா போடலாம், அது உங்களுக்கு எப்படி இந்த ஃப்ளேவர் வந்து பிடிக்குதோ. முட்டையோட இது பிடிக்கலன்னா இதுவே அப்படி பிடிச்சிருக்கு அவனுக்கு. இந்த பார்த்த விழி பார்த்தபடி பூத்து இருக்கு. உங்க மம்மி ரவை போண்டா செய்யும் போது நீங்க இந்த மாதிரி கொஞ்சோண்டு வாங்கி சாப்பிடுங்க, சூப்பரா இருக்கும். சரி, நீ தட்டி விட்டுறாரு, அங்கே போ. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, கடுகு கொடுக்கு கரெக்டாக இருக்கா? நீ சாப்பிடுவல. இப்போ வந்து கொஞ்சம் வந்து இந்த போண்டா மாதிரி வர்றதுக்காக நம்ம இந்த இதை சேர்க்கணும். தண்ணி கொஞ்சம் ஊற வச்சு, ஏன்னா ஒரு 1/2 hour ஊற வச்சுருவேன். ஊற வேற வைக்கணுமா? ஆமாம், ஒரு ரவை நல்லா ஊறுனா நல்லா இன்னும் தண்ணியே இல்லாம போயிடும். ஏன்னா முன்னாடியே நீங்க அந்த பதத்திலே சேர்த்துட்டீங்கன்னா மைதா கட்டி விழுவாது. தண்ணி ஊத்துனதுக்கு அப்புறம் சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு கஷ்டமா. அதனாலதான் வந்து அம்மாவோட இது ப்ராசஸ் நான் காட்டினேன் உங்களுக்கு, ஸ்டெப் பை ஸ்டெப். அந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். எல்லாமே ரெடியா இருந்துச்சுன்னா ஒரு 5 minutes இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சிருவீங்க. ஒரு 20 minutes விட்டு நீங்க வந்து பொரிச்சு அழகா கொடுத்துடலாம். சூப்பர் சூப்பர், ஐ லைக். சம்மர் டைம்ல வந்து பசங்களுக்கு வந்து ஈவினிங் டைம்ல வந்து இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் கொடுங்க. they will thank you. உங்களுக்கு உப்பு தொட்டு வாயில வச்சு பார்த்துக்கோங்க.
உப்பு இனிப்பெல்லாம் இதுவாக இருக்கானே. அப்புறமா உப்பு உங்களுக்கு சப்புன்னு இருந்துச்சுன்னா லைட்டாக கொஞ்சம் பிஞ்சு உப்பு சேர்த்துக்கணும். அப்போ தான் அந்த டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது. இப்படியே நீங்கள் எடுத்து போட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும் அந்த பதம். ஆனால் அந்த எரிக்கிற பதம் தான். ஆனால் ஊறினோன்னா இன்னும் கொஞ்சம் கெட்டி. ஆமாம், கெட்டியாக எடுத்து இப்படி போடுவாங்க அம்மா. அவ்வளோ பெருசாக கொடுப்பாங்க. எடுத்து இப்படி போடுவாங்க. ஸோ அம்மா வந்துட்டு எண்ணெயை ஊற்றிட்டாங்க. எண்ணெயில் சூடு நல்லா ஏறினதுக்கு அப்புறமா போட்டு எடுக்க வேண்டியதா. என்ன பெரியமா சாப்பிடுவீங்க? கண்ணு பார்த்தா கை செஞ்சிடணும். கண்ணு பார்த்துட்டா கையை செஞ்சிடணும். செய்யலைன்னா எங்கள் அம்மா எங்களை செஞ்சிருவாங்க. எல்லாரும் அம்மாலாம் அப்படிதான் எங்க வீடுங்கள்லாம் அப்படிதான் சொல்லி வளர்த்தாங்க. கண்ணு பார்த்தா கை செய்யணும்னா அவங்க பிள்ளைங்களை மட்டும் செய்ய மாட்டாங்க, என்னையும் சேர்த்து செஞ்சிருவாங்க. என்ன செய்வாங்க தெரியுமா? இதெல்லாம் ஆரிய வித்தைய கண்ணு பார்த்தா கை செய்யுது அப்படி நக்கலா பேசுவாங்க. ஓகே, கண்ணு பார்த்தா கை செய்யுது அப்படி நம்ம மோட்டிவேட். அது ஒரு மாதிரி நம்ம மோட்டிவேட்டா எடுத்துக்கணும். அதை அதாவது ரொம்ப அகெயின்ஸ்டா எடுத்துக்காம மோட்டிவேஷன் இதுவா எடுத்துக்கணும். அப்ப நம்ம செஞ்சு காட்டிடணும். இவங்கெல்லாம் செஞ்சு காட்டி உங்க மூஞ்சிலெல்லாம் அப்படி நம்ம மனப்பக்குவமா இருந்தோம்னா பண்ணிக்கிறான். ஒரு பிள்ளைங்க ஆயிடுச்சுவே அதே பேசிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போறவங்க இருக்குல்ல. இப்ப உள்ள பிள்ளைங்க எல்லாம் அப்படி சொன்னோம்னா போமா வேலையை பார்த்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. எப்படியோ கொஞ்சமா போட்டு பார்த்தா டக்குன்னு மேல வரணும். அப்பெல்லாம் புளி போடுவாங்க எண்ணெயில. புளி போட்டுட்டு அது மிதந்துரும். புளி போடுறது எண்ணெயை குடிக்காம இருக்கணும். எண்ணெயை குடிக்காது. எண்ணெயை குடிக்காது அந்த பணியாரம். அதுக்கு சொல்லுவாங்க. ஓகே ஓகே ஓகே. நான் என்ன பண்றது, இதை போட்டு பார்த்தா நம்ம தெரிஞ்சிடும் டக்குன்னு மேல வருதா. அதான் பதம். ஐயோ இந்த வந்துருச்சுல மேல. வந்துட்டால. சரி, இப்ப பாருங்க அம்மா எப்படி போடுறாங்கன்னு. அப்படி போடும்போது அந்த மாதிரி வந்தாதான் அது சொல்றாரு. அந்த மாதிரி விழுவணும். ஓகே, விழுவணும். அது அப்படியே மேல வந்துடணும். நல்லா அது சாப்பிடையில இது மாதிரி புஷ்ஷுன்னு வருதுல்ல, ஐ மீன் இதுவா வருதுல்ல. நீங்க எண்ணெய் சூடாகிறதுக்கு முன்னாடி போட்டுட்டீங்கன்னா அது ஒரு மாதிரி கல்லான மாதிரி ஆயிடுதுல்ல. ஆமா, அது நல்லா இருக்காது. அது எண்ணெய் ஒரு மாதிரி குடி. அதாவது எண்ணெய் இந்த அளவுக்கு ஹீட் ஆகணும்ன்ற ஒரு இதுவுமே இருக்கு, இதுல பக்குவம் இருக்கு. இந்த முட்டை போட்டிருக்க முட்டை சக்கரைன்றதுனால நம்ம கொஞ்சம் பார்த்து தீய கொஞ்சம் அனுசரிச்சு வைக்கணும். அது இந்த சூட்டை போட்டுட்டு அப்படிதான் பண்ணிட்டேன். எண்ணெய் ஒழுங்கா சூடாதுக்கு முன்னாடியே நான் போட்டேன். வை பிகாஸ் அது இதுவாயிரும், கரிஞ்சிடக்கூடாது சொல்லிட்டு அப்படி பண்ணேன் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது. எல்லாமே கல்லாயிடுச்சு. அதான் அம்மாட்ட கேட்டேன், என்னம்மா நீங்க பண்ணும்போது சாஃப்ட் ஆகுது, நான் பண்ணா கல்லாகுது அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கப்புறம் தான் இந்த ட்ரிக் சொன்னாங்க. நல்லா எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் தான் போயிடும். சாப்பிடும்போது அப்படி சாஃப்டாகும், ஒரு மாதிரி டேஸ்டா அவ்வளோ அருமையா இருக்கும். நீ செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, தெரியும் உங்களுக்கு. நான் சொல்லக்கூடாது, அருமையா இருக்கணும்ல. நான் சொல்றேன் அருமையா இருக்கும். நீ சாப்பிட்டு பார்த்துருக்கல. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது. அவ்வளோ நல்லா இருக்கும். பிள்ளைங்கலாம் விரும்பி சாப்பிடுங்க. அப்புறம் வாழைப்பழத்துல செய்வீங்களே, அது வாழைப்பழம் மைதா ரவை. அது இந்த வாழைப்பழம் போடுங்க. மஞ்சள் பழம், வேற எந்த பழமும் போடாதீங்க. பூவன் பழம்னு சொல்லுவாங்க, மஞ்சள் பழம்னு சொல்லுவாங்க. அந்த பழம் போடுங்க. அதுதான் நல்லா செம்மையா இருக்கும், வாசமா நல்லா இருக்கும் அந்த இதுக்கு வாழைப்பழம் போண்டாக்கு. மற்ற வாழைப்பழம் போடாதீங்க. ஆயிடுச்சு, நான் எடுக்க போறேன். என்னடா இப்படி இருக்கு ஷேப்ல அப்படிலாம் பார்க்காதீங்க, சாப்பிட்டு பாருங்க. நீங்க சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க, செம்ம டேஸ்டா இருக்கும். இப்போ சாப்பிட்டு காட்டுங்க. இந்த 2 சிங்கக்குட்டி 2 இருக்குல்ல, 2 சிங்கக்குட்டி அதை இப்படியே தந்துருங்கம்மா சாப்பிட்றேன் அப்படின்னு தோணுச்சுங்க. அதுங்கிறது காப்பாற்றி வச்சிருக்கோம்மா. ஆமா, காட்டுங்க. திஸ் இஸ் த ரவை போண்டா ஆஃப் இந்தியா. இங்கே பாருங்க. இப்போ மறுபடியும் இந்த எண்ணெய் அதே சூட்டுக்கு வரணும்னு கொஞ்சம் தீயை கூட்டி கொஞ்சம் நேரம் விட்டு நான் போடுறேன். எண்ணெய் செடியில ரொம்ப உஷாரா இருங்க, ரொம்ப இது பதட்டப்படாம செய்யுங்க. ஆமா, ரொம்ப அப்படியே ஹரிபரியா செய்யறதுலாம் எண்ணெய் செடிக்கு செய்யாதீங்க. ஆமா, அதெல்லாம் சம்டைம்ஸ் நம்மள இது பண்ணி விட்டுரும். இதுல ஏன்னா இந்த மாதிரி பதம் ஆகுன்றதுனால நம்ம ஷேப் எதிர்பார்க்க முடியாது. பட் போடுறதுனாலும் போடலாம். நான் கையில உருட்டி கூட போட்டு பார்த்துருக்கேன். இப்படி பாருங்க, இது இப்படி கரடு முரடா தெரியுதா? கை போட வேணான்ற அமுக்கும் போது அமுங்குது பாருங்க. புரியுது அவங்களுக்கு? இதான்
எங்கள் அக்காவும் நிறைய இதெல்லாம் வச்சுருக்கு, நல்லா திறமையாக செய்யும். ஒரு நாள் நம்ம என்ன பண்ணலாமா, நம்ம 2 பேர் கிளம்பி நம்ம பெரியம்மா வீட்டுக்கு போயிட்டு பெரியம்மா ஏதாவது என்ன செஞ்சாலும் பரவாயில்ல பெரியம்மா, நீங்க செஞ்சு காட்டுங்க, நாங்க உட்காந்து சாப்பிடணும். ஓகேவா? நல்லா ஜாலியா இருக்கும். கொஞ்சம் தீ மட்டும் அப்பப்போ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கே தெரியும்ல இவ்வளோ நேரம் வேகணும் அப்படிங்கிற இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கறியிடக்கூடாது. உள்ளே அதே டைமில் கொஞ்சம் அதனுடைய அந்த இது பதம் வந்து எந்த மாதிரியான ஒரு பதம் இருக்கணும். ரவை போண்டா ரெடி ஆயிடுச்சு, சூப்பராக செஞ்சாச்சு. இப்போ சாப்பிட்டு பார்க்க போகிறோம். வாவ், நல்லா இருக்கு. நீங்கள் நல்லா இனிப்பாக சாப்பிடுவீங்கன்னா அந்த நான் சொன்ன மாதிரி 1 கப் சேர்த்துக்கோங்க. இல்லை இனிப்பு கொஞ்சம் சட்டிலாக சாப்பிடுவோம் அப்படின்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, 3/4 கப்பாக கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ இது எப்பவுமே நாங்கள் சாப்பிட்ற மாதிரி இனிப்பவே கொஞ்சம் அதிகமாக தெரியுது, அதனால நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் 3/4 கப் தான் நாங்கள் அதுக்கப்புறம் சேர்க்க போகிறோம். நீங்கள் வந்து எப்படி சேர்க்க போறீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட நீங்கள் எந்த அளவில் 2 கப்பு ரவை சேர்க்குறீங்களோ அந்த அளவில் 3/4 கப்பு சேர்த்துக்குங்க. 1/2 கப்பு மைதா மாவு. ஆனால் சில பேர் இந்த இனிப்பில் சாப்பிடுவாங்க. இப்போ நாங்கள் சட்டிலாக சாப்பிட்டு எங்களுக்கு அது வந்து இது அதிகமாக தெரியுது. டெக்ஸ்சர் வைஸும் நல்லா இருக்கு, நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது கொஞ்சம் சுகர் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால டிக்கெட் சுகரே இல்லாமல் குடிச்சா கூட சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் என்னோட பேஜ் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. ஸோ ஃபார் மோர் வீடியோஸ் வரும், மோர் வீடியோஸ் கண்டிப்பாக வரும். பை ஃப்ரம் மீ பெரியம்மா. பாய் 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 அம்மா. மோர் வீடியோஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.